ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் வசந்தி. வெல்கம் டு மம்மி டாடி சேனல். இன்றைக்கி ஒரு குட்டி மோட்டிவேஷ்னல் ஸ்டோரி தாங்க உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். வாங்க பார்க்கலாம். தோல்வியால் துவண்டு போகாதே. சக்ஸஸ் வில் பி so beautiful but not the success in making. வெற்றி அப்படிங்கிறது ரொம்ப அழகானதாக இருக்கும். ஆனால் அதனோட படிநிலைகள் அப்படிங்கிறது ரொம்ப கேவலமானதாகவும் வழிகள் நிறைந்ததாகவும் தான் இருக்கும், மோசமானதாக இருக்கும். அதை உணர்த்துற மாதிரி ஒரு கதையை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். லண்டன்ல ஹார்டி அப்படிங்கிற ஒரு பெரிய தொழிலதிபர், ஒரு செல்வந்தர் இருந்தார். அவருக்கு ஒரு ஆசை, தன்னோட பங்களாவில் அதோட நுழைவாயில்ல ஒரு பெரிய ஓவியத்தை வாங்கி மாட்டணும். தன்னோட பங்களாவுக்கு வர்ற எல்லாருமே ஒரு 10 நிமிஷமாவது அந்த ஓவியத்தை பார்த்து ரசிக்கணும், கண்ணிமைக்காம பார்க்கணும், அந்த ஓவியத்தை பற்றியே தன்னிடம் பேசணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆசை இருந்துச்சு. அதை நிறைவேற்றுறதுக்காக தன்னோட மேனேஜரை கூப்பிட்டு சொல்றாரு, இந்த நகரத்திலேயே நல்ல பெயிண்டிங் பண்ற ஒருத்தரை கூட்டிட்டு வா, நல்ல சிறந்த ஓவியரை என் கண்ணில் கூட்டிட்டு காமி அப்படின்னு சொல்றாரு. உடனே மேனேஜரும் நல்லா அலைஞ்சு திரிஞ்சு ஒரு நல்ல திறமையான ஓவியரை கூட்டிட்டு அவர்கிட்ட காமிக்கிறாரு. உடனே ஹார்டி சொல்றாரு அந்த ஓவியர்கிட்ட, எவ்வளோ பண செலவானாலும் பரவாயில்ல, எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்ல, ஆனால் அந்த ஓவியம் ரொம்ப தத்ரூபமாகவும் என்னோட மனசை கவர்ற மாதிரியும், தன்னோட பங்களாவில் நுழைவாயில மாட்டும்போது தன்னோட பங்களாவுக்கு வர்றவங்க எல்லாருமே அந்த ஓவியத்தை பற்றியே பேசணும், அப்படி இருக்கணும் அந்த ஓவியம், நீங்கள் போய் வரைஞ்சிட்டு வாங்க, எவ்வளோ பணம் செலவானாலும் பரவாயில்ல அப்படிங்கிறாரு. உடனே அந்த ஓவியரும் தன்னோட ஓவிய கூடத்தில் அந்த ஓவியத்தை வரையறதுக்கான செயலை ஆரம்பிச்சிட்டாரு. ஒவ்வொரு வாரமும் ஹார்டி அந்த ஓவியத்தை பார்க்கறதுக்காக அந்த ஓவிய கூடத்துக்கு போவார். ஒவ்வொரு தடவை போகும்போதும் அவருக்கு அந்த ஓவியத்து மேல ஒரு ஈர்ப்பு இல்லை, ஒரு ஈடுபாடு இல்லை. அந்த ஓவியம் நல்லா வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையே ஹார்டிக்கு இல்லாம இருந்துச்சு. உடனே ஓவியத்தை கேட்கிறாரு, இந்த ஓவியம் என்னை கவர்ற மாதிரியே இல்லையே அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு அந்த ஓவியர் சொல்றாரு, எப்பவுமே ஓவியம் வரையும் போது நிறைய படிநிலைகள் இருக்கும், அதனால இப்போ உங்களுக்கு பிடிக்கலைனாலும் இதை வரைஞ்சு முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு பிடிக்குங்கிறாரு. இருந்தாலும் ஹார்டிக்கு அதுல ஒரு சாட்டிஸ்ஃபைடே இல்லை. இப்படியே ஒவ்வொரு வாரமும் போய் பார்க்க போய்கிட்டே இருக்காரு. ஒரு நாள் அந்த ஓவியரை தன்னோட ஆஃபீஸ்க்கு கூப்பிடுறாரு. கூப்பிட்டு என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த ஓவியத்தை வரைகிறத நிறுத்திடுங்க, என்னோட பணத்தையும் என்னோட நேரத்தையும் செலவழிக்க நான் விரும்பல, எனக்கு ஓவியம் வேண்டாம், இந்த ஓவியம் என்னை கவரல, இந்த ஓவியம் எனக்கு மன நிம்மதியை தரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே அந்த ஓவியரும் இவருக்கு புரிய வச்சு பார்த்தாரு, புரிய வைக்க முடியல. அதனால அவர் ஒரு கவலையோட தன்னோட ஓவிய கூடத்துக்கு வந்துடுறாரு. இனிமே இந்த ஓவியத்தை வரைய வேண்டாம்னு சொல்லிட்டு அவர் அன்றைய தேதிக்கு போய் படுத்துறாரு. அடுத்த நாள் காலையில எந்திரிச்சு பார்க்கும்போது அந்த ஓவியம் தன்னிடம் ஏதோ ஒன்று சொல்ற மாதிரி அந்த ஓவியர் நினைக்கிறாரு. நீதானே என்னை ஆரம்பிச்ச, உனக்கு தெரியாதா, உன்னோட முயற்சி உன்னோட கற்பனைக்கு தெரியாதா நான் நல்லா வருவேனான்னு சொல்லிட்டு, நீ ஏன் கைவிட்ட, இதை மறுபடியும் ஆரம்பி அப்படின்னு அந்த ஓவியம் தன்னிடம் பேசுற மாதிரி அந்த ஓவியர் உணர்றாரு. அதனால தன்னிடம் இருக்க எல்லா கற்பனைகளையும் பயன்படுத்தி அந்த ஓவியத்தை முழுசா வரைஞ்சு முடிக்கிறாரு. இதுக்கிடையில அந்த ஹார்டி நிறைய இடங்களுக்கு போறாரு, நிறைய ஓவியங்களை பார்க்குறாரு, எதுவுமே அவரை கவர்ற மாதிரியே இல்லை. ஒரு நாள் பிரான்ஸ்ல ஒரு கண்காட்சி ஒன்று போட்டிருந்தாங்க. அந்த கண்காட்சியிலையாவது நமக்கு பிடிச்ச ஓவியம் இருக்கா அப்படின்னு பார்க்கறதுக்காக போறாரு. அதுல நடுநாயகமா ஒரு ஓவியம் இருக்கு. அதை பார்த்த உடனே அவருக்கு ரொம்ப பிடிச்சு போயிருது. இதுதான் நமக்கு பிடிச்ச ஓவியம், நம்ம மனசை கவர்ந்த ஓவியம் இது, இதை வரைஞ்சவங்க யாரு, இவர் இது எவ்வளோ காசானாலும் பரவாயில்ல, இந்த ஓவியம் நானே வாங்கிக்கிறேன், அவரை கூப்பிடுங்கன்னு சொல்றாரு இந்த கண்காட்சி நடத்துபவர்கிட்ட. அப்ப தூரத்துல இருந்து நடந்து வர்றாரு. இவர் எந்த ஓவியரை ரிஜெக்ட் பண்ணி நீங்க வரைஞ்ச ஓவியம் எனக்கு மன நிறைவை தரலன்னு சொன்னாரோ அதே ஓவியர் இவர் கண்ணு முன்னாடி நிக்கிறாரு, அந்த ஹார்டி முன்னாடி. நீங்கள் அந்த ஓவியத்தை வரைஞ்சிங்க, இவ்வளவு அழகான ஓவியத்தை வளர்ற அளவுக்கு இந்த கொஞ்ச நாளுக்குள்ளே உங்களோட திறமைகளை வளர்த்துக்கிட்டீங்களான்னு கேட்கிறாரு. அப்ப அந்த ஓவியர் ஹார்டியை பார்த்து சொல்றாரு, இந்த ஓவியத்தை நல்லா விட்டு பாருங்க, இந்த ஓவியம் வேற எதுவும் இல்லை,
எந்த ஓவியம் சரியா வராது, இந்த ஓவியம் என்னோட மனசை கவரவே இல்லை, இதுல ஒரு ஈடுபாடே இல்லைன்னு சொன்னீங்களோ அந்த ஓவியம் தான் இது. நான் ஃபர்ஸ்ட் இந்த ஓவியத்தை ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா இதை முடிக்க வேணான்னு தான் நினைச்சேன். ஆனா என் மனசுக்குள்ள இந்த ஓவியம் ஏதோ ஒன்று சொல்ற மாதிரி இருந்துச்சு. அதனால என்னோட கற்பனையெல்லாம் செலுத்தி இந்த ஓவியத்தை வரைஞ்சேன். இந்த ஓவியம் தான் வந்து இப்ப எனக்கு ஒரு அடையாளமா இருக்கு. இந்த ஓவியம் தான் வந்து எனக்கு ஒரு ஊக்கத்தை கொடுத்துச்சு, என்ன ஒரு தனித்தன்மை வாய்ந்த ஓவியரா காமிக்குது. அதனால இந்த ஓவியம் இந்த கண்காட்சியில மட்டும் இல்ல, கிட்டத்தட்ட ஒரு 50-60 கண்காட்சிகளுக்கு போயிருக்கு. இந்த எல்லா கண்காட்சிகளிலும் இந்த ஓவியம் மட்டும்தான் நடுநாயகமா நிக்குது. இந்த கண்காட்சி எல்லாருடைய மனதையும் கவர்ந்து இழுக்குது. அதனால இந்த ஓவியத்தை நான் யாருக்குமே தரமாட்டேன், இது வந்து எனக்கான ஒரு அடையாளம் அப்படின்னு சொல்லி அந்த ஓவியர் சொன்னாராம். அப்பதான் அந்த ஹார்டி வந்து வெட்கி தலை குனிஞ்சு அவமானத்தோட நின்னாராம் அந்த இடத்துல. எப்பவுமே வந்து மற்றவங்க சொல்றத வச்சு நம்மளோட முயற்சியும் நம்மளோட திறமையும் குறைத்து மதிப்பிடவே கூடாது. எப்பவுமே மற்றவங்க அப்படிங்கிறது வந்து அவங்க வந்து பார்வையாளர்கள் மட்டும்தான். அவங்க வந்து முதலையும் இடையில இருக்கிற அந்த முயற்சியை மட்டும் வச்சு கேலி கிண்டல் செய்வாங்க. நீ தோத்து போயிடுவேன்னு சொல்லுவாங்க, உன்னால முடியாது, நீ பண்ற முயற்சி வேஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நமக்கு நம்ம முயற்சி நம்ம நம்பிக்கை பற்றி முழு நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா எல்லாத்துலேயும் வெற்றி பெறலாம், சக்ஸஸ்ஃபுல் பர்சனாகவும் ஆகலாம். நம்ம ஃபஸ்ட்டு நம்மளை நம்பணும், அவ்வளோதான். இந்த கதை அதை தான் சொல்ல வருது. மற்றவங்கெல்லாம் பார்வையாளர்கள் தான், ஆனால் நம்மளோட திறமையை பற்றி ஃபஸ்ட்டு நமக்கு தெரியும். நமக்குள்ள ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் அப்படிங்கிறது வந்து வேணும். அதுதான் இந்த கதை சொல்லுது. ஓகே, என்னோட சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் தென் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.